சுட்டும் விழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோடில் கர்ணா கிட்ட அபிநயா மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக மாட்ட மாட்டோம், மன தைரியத்தோடு நான் இருப்பேன் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் தான் தன்னோட குழந்தையான சுடரையும் தருணையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்ணா கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இடையிலேயே இறக்கி விட்டுட்டு ஆட்டோவில் திரும்ப போகிறாங்க. அப்படின்னாவது கர்ணா தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்க சமயத்தில் தான் கர்ணாவோட ஆட்கள் கிட்ட கண்டிப்பாக நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவோட தப்பிச்சிட்டாங்க அபிநயா. இருந்தாலும் அபிநயா ஒரு கமிட்மெண்ட்டில் தான் வெளியே போனாங்க. அந்த இடத்துல சரளாவுக்கு எப்படி இருந்தாவது வீடை நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் ட்ரை பண்ணாலும் ஆனால் சரளா இப்போ ஏமாந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அபிநயாவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வீடு கிடைக்கல அப்படின்ற கோவத்தில் தான் சரளா இருக்காங்க. நீ சரியான துரோகியாக இருப்ப போல், நீ என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரளா அபிநயா கிட்ட டைரெக்டாகவே பேசிட்டாங்க. பாவம் இதை கேட்டதுமே அபிநயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அபிநயாவும் தன்னோட விளக்கத்தை முழுமையாக சரளா அண்ணிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபிநயா இன்னொரு நாள் எப்படி இருந்தாவது பார்த்துக்கலாம் அண்ணி, கண்டிப்பாக உங்களுக்கு வீடு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அபிநயா சொன்னாலும் சரளா சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா தாயே, நீ என் மேலே எனக்கு வீடு எழுதி கொடுத்ததும் போதும், எனக்கு பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த இடத்துல சண்முகம், நீ ஏன் கவலைப்படுற சரளா, கண்டிப்பாக அபி சொன்ன மாதிரி செய்வா, கொஞ்சம் நம்ப அவளை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சுடருக்கு தன்னோட அப்பா வெற்றினும் வெற்றிக்கு தன்னோட மகளான சுடர் நம்ம மகன்னு எப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஆவலோடு காத்துட்ருக்கோம். அந்த தருணத்தில் இதில் யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. சுடர் யார், சுடருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். சுடர் காலையில் எழுந்ததுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த டயத்தில் ரொம்பவே சேடாக தான் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா கேப்டன் தன்கிட்ட பேசாமல் இருக்கிறத நினச்சி வருந்திக்கிட்டு இருக்க சுடருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த தருணத்தில் சுடருக்கு பலமாக அடிபட்டுறது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே கூடி இருக்கிற நேரத்தில் தான் அந்த பக்கமாக வெற்றி வர்றாங்க. என்னடா க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் அந்த இடத்துல சுடர் தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பார்த்துறாரு. வெற்றிக்கு சுடர் அடிபட்டதை பார்த்ததுமே ரொம்பவே எமோஷன் ஆகிறாங்க. தான் சுடர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற கம்பல்சரியாக இருந்தால் அவங்க மனசு இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சுடரை ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு வெற்றி. வெற்றியும் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இருந்தாவது சுடரை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலுமே அப்பா சைன் கேட்குறாங்க. நீங்கள் பொண்ணோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்கவும், அந்த இடத்துல நம்ம எப்படி அப்பான்னு சொல்லிட்டு நம்ம கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும் பரவாயில்ல, சுடருக்காக நம்ம கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக, ஆமாம் நான் சுடரோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கையெழுத்து போட்டுறாரு. இப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் தான் சுடருக்கு அதிகமான பிளட்டு போயிருக்கு, வெளியே போயிருக்கு. அதனால் அவளுக்கு பிளட் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குரூப்பில் தான் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வெற்றி நினைக்கிறார், எனக்கும் அந்த பிளட் குரூப் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ தான் வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இந்த பிளட் குரூப் தான், நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிடுறாரு. பரவாயில்ல சார், நல்ல விலைக்கு நீங்கள் கிடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு ஏற்றுறாங்க சுடருக்கு. வெற்றி சுடருக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு வெற்றி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இந்த தருணத்தில் தான் வெற்றிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எப்படி நம்ம பிளட் குரூப்பும் சுடரோட பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சுடர் அபியோட அண்ணன் பொண்ணு அப்படின்றபோது எப்படி நம்ம பிளட் குரூப்போட சேம் ஆகும், மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. ஏன்னா அபிக்கு பிளட் குரூப் நம்ம பிளட் குரூப் கிடையாது, வேற பிளட் குரூப் தான். அப்படி இருக்கும்போது அபிக்கு வேறு பிளட் குரூப்னா அவங்க அண்ணனான சண்முகத்துக்கும் அதே பிளட் குரூப் தானே இருக்கும். எப்படி நம்ம பிளட் குரூப் மாதிரி மேட்ச் ஆகும் சுடருக்கு, அப்போ அவங்க அண்ணன் பொண்ணுன்னா நம்மளோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆகாதே அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. அப்போது சுடர் யார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. ஏன்னா சுடருக்கும் நமக்கும் இருக்கிற பாண்டிங்கே வேறு மாதிரி இருக்குது. அவளோட சந்தோஷம்தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ற இடத்துல சுடரை விட்டு இன்னும் நம்மளால் பிரிஞ்சிருக்க முடியல. அவளுக்கு ஒன்றுனா எனக்கு ரொம்பவே துடிக்குது. இதில் ஏதோ
ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் தருண் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வீட்டுக்கு போய் தன்னோட அத்தைகிட்டையும் அம்மா அப்பாட்டையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தருண் கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு. அங்கே போனதுமே, அத்தை இந்த மாதிரி சுடருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போது கேப்டன் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்லவுமே, பாவம் அபிநயா ரொம்பவே பயந்து போயிடறாங்க. அப்படி என்னாச்சு சுடருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க அபிநயா. அபிநயா ஹாஸ்பிட்டல் போனதுமே வெற்றி கிளம்பியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கிளம்பியிருக்க மாட்டார். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு நம்ம இங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. அதனால் வெற்றி ஒளிஞ்சிருக்காரு. அப்போ தான் என்ன, அபி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுமே ரிசப்ஷனிஸ்ட்டை என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட பொண்ணை சுடர் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமே, என்னாச்சு என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பதறி அடித்து கேட்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுறாரு வெற்றி. என்னது அபிகையோட பொண்ணா அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. அப்போ அபியோட பொண்ணுனா அப்போது என்னோட பொண்ணு தான் சுடரா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இனி அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெற்றி பொறுமையாக இருக்காரு. அபிநயாவும் தன்னோட பொண்ணு சுடர் இருக்கிற ரூம் கிட்ட போய் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இந்த தருணத்தில் தான் சுடரை பார்க்குறதுக்கு யார் வராங்கன்னா சண்முகமும் கூட சேர்ந்து வராங்க. இந்த நேரத்தில் தன்னோட தங்கச்சிக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபிநயா கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அல்லாத அபிமா, நம்ம சுடருக்கு எதுவும் ஆகாது, கொஞ்சம் தைரியமாக இரு அபிமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபிநயா கிட்ட ஆறுதல் சொல்கிறாரு. இருந்தாலும் அபிநயா, எப்படி அண்ணா, நான் எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு உறவு என்னோட பொண்ணு தான் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன், அவளோட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். ஆனால் இவளுக்கு இப்போ திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா ரொம்ப கண்களிங்கே நிற்கிறத பார்த்த சண்முகம் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா தன்னோட தங்கை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இப்போ வெளியே வந்திருக்கா. இந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு அதிர்ச்சியா, இவளுக்கு இதெல்லாம் கஷ்டமான தருணத்தில் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஆதகம் படுறாரு. இந்த தருணத்தில் தான் சஸ்பென்ஸாக வெற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே வராரு. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க அபிநயா. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுடர் இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கானி நிற்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் வெற்றி ஒரு கேள்வியும் கேட்குறாரு. என்னன்னா சுடர் யார் அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, சுடர் யாருன்னு எப்படி இப்படி கேட்க போச்சு வெற்றி, அப்போ சுடரை பற்றி எல்லாமே தெரியுமா வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி அபிநயா நினைக்க, அப்போ தான் வெற்றி சொல்கிறார், சுடருக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லு, உனக்கும் சுடருக்கு என்ன சம்மந்தம் அதையும் சொல்லு அப்படின்னு வெற்றி கேட்க, இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது அபி அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. அப்போது பதில் சொல்லுவாங்களா, உண்மையை சொல்லுவாங்களா வெற்றி கிட்ட அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.